ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜென்ட்ரிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் பார்க்க போறோம். பாப்புலேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்லையும் இந்த பர்த், டெத்து, மைக்ரேஷன் பற்றி கேட்கப்படுற எல்லா கேள்விகளை பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ பாப்புலேஷன் வந்து 2 லட்சம்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பர்த் வந்து 10%, டெத் வந்து 4%, மைக்ரேஷன் இன் அதாவது இந்த ஊருக்குள்ளே வரவங்க வந்து 8% வந்திருக்காங்க, மைக்ரேட்டிங் அவுட் வந்து 3%. சரிங்களா? இப்போ வந்து எப்படி வந்து இந்த ஃபைனல் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு தான் கேள்வி. சரியா? இது மாதிரி தான், இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது எப்படி போடலாம் சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே பாருங்களேன். இப்போது ஒரு ஊரில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா +1, அதாவது இந்த ஊர் பாப்புலேஷனோட +1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஊரில் வந்து ஒருத்தர் வந்து இறந்து போகிறாரு அப்படின்னா -1, அந்த பாப்புலேஷன் வந்து -1 பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ பாப்புலேஷன் வந்து 1000 இருக்குது அப்படின்னா 10 பேர் பிறக்கிறாங்க அப்படின்னா 10 பேர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 8 பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னா 8 பேரை மைனஸ் பண்ணோம்னா 1002. அவ்வளோதான். அதே மாதிரி தான் பர்த்துக்கும் டெத்துக்கும் அதே தான். பர்த்னா ப்ளஸ் பண்ணும், டெத்துனா மைனஸ் பண்ணும். அதே மாதிரி தான் மைக்ரேஷன் இன்னுனா உள்ளே வராங்க, அந்த ஊருக்கு உள்ளே வராங்கன்னு அர்த்தம். மைக்ரேட்டிங் அவுட்னா அந்த ஊரை விட்டு வெளியே போகிறாங்கன்னு அர்த்தம். உள்ளே வராங்கன்னா ப்ளஸ் பண்ணும், வெளில போகிறாங்கன்னா மைனஸ் பண்ணும். அவ்வளோதான். சரிங்களா? இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ஷார்ட்கட் ஃபார்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரிஜினல் பாப்புலேஷன் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதை வந்து இன்டூ 100 ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுவோம், பர்த்தை வந்து ஆட் பண்ணுவோம், டெத்தை மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி மைக்ரேட்டிங் இன்னும் ஆட் பண்ணுவோம், மைக்ரேட்டிங் அவுட்டை மைனஸ் பண்ணுவோம், டிவைடட் பை 100. இது பண்ணோன்னா ஃபைனல் பாப்புலேஷன் வந்து கிடச்சிரும். சரிங்களா? இப்போ பார்க்க தான் இது பெருசாக இருக்குமே தவிர்த்து அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சம் போட போட நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ பாப்புலேஷன் 50,000 இருக்குது. பர்த் வந்து 10%, டெத் வந்து 4%. மைக்ரேட்டிங் இன் வந்து 2000 வந்து மைக்ரேட்டிங் இன் ஆகுறாங்க, மைக்ரேட்டிங் அவுட் வந்து 1000 வந்து மைக்ரேட்டிங் அவுட் ஆகுறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, பாப்புலேஷன் வந்து 50,000, இதில் பர்த் வந்து 10%, ப்ளஸ் 10, டெத்து வந்து 4%, டெத்னால -4, ஆட் பண்ணோம்னா 6%. இப்போ 6% இந்த பாப்புலேஷனை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ 50,000ல் 1% என்ன நமக்கு தெரியும், 500 தெரியுமா? இப்போது 6%னா இன்ட்டு 5 பண்ணணும் வந்துருமா? அதாவது இன்ட்டு 6 பண்ணணும். 6 பண்ணணும் வந்துருமா? 6 பண்ணால் 3000 வந்து வந்துடும். சரிங்களா? இப்போது மொத்தம் எவ்வளோ இருக்குது? 53,000 இருக்குது. அதே மாதிரி மைக்ரேட்டிங் இன்னில் வந்து 2000 இருக்குது, மைக்ரேட்டிங் அவுட்டில் வந்து 1000 இருக்குது. சரியா? இப்போ 2000 ஆட் பண்ணணும், 1000 மைனஸ் பண்ணணும். சரிங்களா? 54,000 தான் நமக்கான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தடுத்து சம் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பாருங்கள், பாப்புலேஷன் வந்து 80,000, பர்த் 8%, டெத் வந்து 3%. பர்த்னா ஆட் பண்ணுவோம், டெத்னா மைனஸ் பண்ணும். சரிங்களா? மைக்ரேட்டிங் என்ன ஆட் பண்ணும், மைக்ரேட்டிங் அவுட்னா மைனஸ் பண்ணும். சரிங்களா? இது பண்ணோன்னா இங்கே 10 இருக்குது, 10ல் 4 போச்சுன்னா 6%. சரிங்களா? இப்போ 80,000 தான் நமக்கு கொடுத்த ஒரிஜினல் பாப்புலேஷனு. இப்போ ஃபைனல் பாப்புலேஷன் வேணும்னா 6% ஆட் பண்ணும். சரிங்களா? இப்போ 1% ஆஃப் 80,000னா 800. புரியுதுங்களா? இப்போ 6,000னா இங்கே இன்ட்டு 6 பண்ணோன்னா இங்கே இன்ட்டு 6 பண்ணோம். 6 8 48. சரிங்களா? 4,800 வந்து வருதா? இந்த 4,800ஐயும் இந்த 80,000ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 84,800 தான் நமக்கான ஃபைனல் பாப்புலேஷன். ஓகேவா? அடுத்து பாப்புலேஷன் வந்து 1,20,000 சொல்லிட்டாங்க. பிறக்கிறவங்க வந்து 9,000, இறந்து போகிறவங்க 5,000, ஊருக்கு வரவங்க 4,000, ஊரை விட்டு வெளியே போகிறவங்க 3,000. ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. 9,000 ப்ளஸ் 9,000 மைனஸ் 5,000 எவ்வளோ? 4,000. 4,000 மறுபடியும் மைக்ரேட்டிங் இன் வந்து 4,000 ஆகுறாங்களா, மறுபடியும் அப்போ 4,000 ஆட் பண்ணால் 8,000. அந்த 8,000லேருந்து ஒரு 3,000 மைனஸ் பண்ணிங்கன்னா மொத்தம் 5,000 தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 1,20,000ல் வந்து 5,000 ஆட் பண்ணணும்னா 1,25,000. நீங்கள் வந்து பென் எடுக்கணும் கூட அவசியம் இல்லை, மைண்ட்லேயே இந்த சம் வந்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி சிம்பிளான சம்ஸ்லாம் ஒரு சில டைம் கேட்குறாங்க. சரிங்களா? பாப்புலேஷன் வந்து 2 lakhs, பர்த் வந்து 12%, டெத்து 5%, உள்ளே வராங்க 6,000, வெளியே போகிறவங்க 3,000. போன சம் மாதிரி தான் 12% ஆட் பண்ணும், மைனஸ் வந்து 5% பண்ணோன்னா
7% சரிங்களா? இப்போ 2 லேக்கில் 7% எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ 1% வந்து 2000. இப்போ 7% எவ்வளோ இருக்கும்? இன்ட்டு 7 பண்ணால் வருமா? இன்ட்டு 7 பண்ணால் 14,000 வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ 2 லேக் ப்ளஸ் 14,000 வந்து 2 லேக் 15,000. இதில் மைக்ரேட்டிங் இன் வந்து 6,000, மைக்ரேட்டிங் அவுட் வந்து 3,000. இப்போ என்ன பண்ணும்? 3,000 ஆட் பண்ணிக்கணும். ஐ மீன் 6,000 ஆட் பண்ணிக்கணும். 3,000 மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து 3,000 தான் நம்ம மொத்தமாக ஆட் பண்ணணும். இதோட ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வருது? 2 லேக் 17,000 தான் நமக்கான ஆன்சர். The population is 1,50,000. Birth is 15%. Death is 8%. Migrating out வந்து 6,000. Find the final population. சரிங்களா? 15% ஆட் பண்ணிக்கணும். டெத் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ 7%. 1,50,000ல் 7% ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கான 1%ஓட வேல்யூ வந்து என்ன? 1500. 7% இருந்துச்சுன்னா இன்ட்டு 7 பண்ணணும். இங்கேயும் இன்ட்டு 7 பண்ணோம்னா 00 and 5 35 3 10,500 வந்து வருது. சரிங்களா? இதில் மைக்ரேட்டிங் அவுட் வந்து 6,000 வந்து மைனஸ் பண்ணிக்கணும். 6,000 பேர் வெளியே போகிறாங்க அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 4,500 வந்து இருக்குமா? இந்த 4,500 பாப்புலேஷனோட ஆட் பண்ணிக்கிறோம். 1,50,000 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன? 1,54,500. அவ்வளோதான். அடுத்து பாப்புலேஷன் 2,40,000 சொல்லிட்டாங்க. பர்த் பர்சன்டேஜ் வந்து 10%, டெத்து வந்து 6%, மைக்ரேட்டிங் இன் வந்து 4%, மைக்ரேஷன் அவுட் வந்து 5%. டேரெக்டாக போட்டுடலாம். +10 +4 -6 -5. சரிங்களா? 14 - 11 வந்து 3%. சரிங்களா? 2,40,000ல் 1% எவ்வளோ? 2,400. 3% எவ்வளோ? இன்ட்டு 3 பண்ணால் வந்துடும். 00 4 3 சார் 12 1 7 7,200. இந்த 7,200 2,40,000 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஆட் பண்ணோன்னா 2,47,200. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து தி ஃபைனல் பாப்புலேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் ஃபைனல் பாப்புலேஷன் கொடுத்துட்டாங்க. ஒரிஜினல் பாப்புலேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. எவ்வளோ பேர் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா 20% பிறந்திருக்காங்க. டெத்து வந்து 10%. மைக்ரேட்டிங் இன் வந்து 5%, மைக்ரேஷன் அவுட் வந்து 3%. ஆஸ் யூஷுவல் வந்து பர்த்து மைக்ரேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து டெத்து மைக்ரேட்டிங் அவுட்டை மைனஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 25, 30னா இல்லைன்னா 12% வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்காங்க. ஓகேவா? இப்போது 1,12,000 இதுதான் வந்து ஃபைனல் பாப்புலேஷனை ஒரிஜினல் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டூ 100/, ஆல்ரெடி நமக்கு 100 ப்ளஸ் இந்த 12% வந்து ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆட் பண்ண எவ்வளோ வருது? 1,12,000 இன்டூ 100/112. 112 டேரக்ட் அடிச்சலாமா? 1 டைம்ஸ் இது பண்ணாங்கன்னா 1000. என்ன ஆன்சர் வரும்? 1 lakh தான் நமக்கான ஆன்சர். இதுதான் ஒரிஜினல் பாப்புலேஷனாக இருந்திருக்கும் 12% இன்க்ரீஸ் ஆனதுக்கு முன்னாடி. The population of town A and town B is of the ratio 3:5. If 4,000 people migrated from town B to town A, the ratio becomes 7:9. அதாவது நல்லா பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. A:B என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 3/5 ரேஷியோவில் இருக்குது. இப்போ வந்து 3/5 நம்ம எடுத்துக்காம 3x/5xன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4,000 people migrated from town B to town A. town Bலேருந்து town Aக்கு வந்து 4,000 people வந்து வராங்க. அப்படின்ற பட்சத்தில் Bலேருந்து 4,000 மைனஸ் ஆகும், ஏக்கு 4,000 ப்ளஸ் ஆகும். சரிங்களா? புரியுதா? A டவுனுக்கு வந்து 4,000 people வராங்க,
பி டவுனில் 4000 பீப்புள் மைனஸ் ஆகுறாங்க. இப்படி ஆச்சுன்னா ரேஷியோ எப்படி மாறுமானா 7/9 மாறும். இப்போ வந்து இதை வந்து இது பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 9 3s are 27x plus 3600 is equal to 35x minus 20,000 வருதா? இப்போ இது பண்ணோம்னா என்ன வருது? 8x வருதா? இந்த பக்கம் இது கொண்டு போனோம்னா 64,000 வந்து வருது. அடிச்சோம்னா x is equal to 8,000 தான் நமக்கான ஆன்சர். சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ அண்ட் பி வந்து அதாவது கொடுத்துருக்க ரேஷியோ 3/5 வந்து 7/9 மாறுது அப்படின்ற கொஷின் கேட்டாங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து மேலேயும் எக்ஸு கீழேயும் எக்ஸு போட்டுக்காங்க. இதில் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்றத பட்சத்தில் எது டிஃப்ரென்ஸ் ஆகுது, எதில் வந்து ப்ளஸ் போடணும், எதில் வந்து மைனஸ் போடணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது போட்டிங்கனாலே போதும், இந்த சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அதே மாதிரி சம் தான் மறுபடியும். தி பாப்புலேஷன் ஆஃப் 2 villages ஆர் கிவன் இன் தி ரேஷியோ 4:7. 4:7 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 3,000 people migrated from செகண்ட் வில்லேஜ் டு தி ஃபஸ்ட். செகண்ட் வில்லேஜ்லேருந்து ஃபஸ்ட் வில்லேஜுக்கு வராங்க. எவ்வளோ பேர்? 3000 பேர் வராங்க. அதனால ரேஷியோ என்ன ஆகுது? 5:8 மாறுது. மறுபடியும் பாருங்கள், 4/7 இருக்கு. அதாவது மேலே ஏன்ற வில்லேஜ், கீழே பின்ற வில்லேஜ். எக்ஸ்ன்னு போட சொல்லிட்டேன். ரேஷியோ வந்து மாறுச்சுன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க? 3,000 வில்லேஜஸ் வந்து எந்த டவுன்லேருந்து வராங்க? செகண்ட் வில்லேஜ்லேருந்து ஃபஸ்ட் வில்லேஜ். செகண்ட் வில்லேஜ் ஃபஸ்ட் வில்லேஜுக்கு வராங்க. ஃபஸ்ட் வில்லேஜில் இப்போ 3000 பேர் ஆட் ஆகுறாங்க. செகண்ட் வில்லேஜில் 3000 பேர் கம்மியாகிறாங்க. அப்போ ரேஷியோ என்னவா மாறுது? 5/8 மாறுது. ஓகேங்களா? 8 இந்த சைட் கொண்டு போங்க, 5 இந்த பக்கம் கொண்டு போங்க. கொண்டு போட்டிங்கன்னா என்ன வருது? 8 4s are 22x ப்ளஸ் 25,000 வருதுங்க. இஸ் ஈக்குவல் டு 35x மைனஸ் 15,000. இது இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 3x, இது இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 0.0093. ஓகேவா? இதை அடித்தோம்னா 13,000 வந்து வரும் நமக்கு. 13,000 தான் நமக்கான ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13,000. இல்லை, இப்போ என்ன கேட்குறாங்க? எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே தவிர்த்து ஒரிஜினல் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கல. இப்போ ஒரிஜினல் பாப்புலேஷன் ஏக்கும் பிக்கும் கேட்குறாங்க. ஏக்கு என்ன இருந்துச்சு? 4xன்னு நம்ம நோட் பண்ணிட்டோம். பிக்கு 7x. இப்போ 4யும் 13,000யும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 7xக்கு 7யும் 13,000யும் மல்டிப்ளை பண்ணணும். 4 13 நமக்கு தெரியும் 52. 52,000. 7க்கு 13 into 7 வந்து 91. 91,000 தான் நமக்கான ஆன்சர். 70, அதாவது 52,000 and 91,000 தான் நமக்கான ஆன்சர். அடுத்து, தி பாப்புலேஷன் ஆஃப் cities A and B are in the ratio 5:6. If 10% migrates from 10% of A migrates to B, find the new ratio. இந்த கொஷின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஷின். இப்போ 5:6ன்ற ரேஷியோ சிட்டி ஏ சிட்டி பின்னு இருக்கு. இதில் 5%, ஐ மீன் 5 இருக்கிற இடத்துல 10% வந்து என்ன பண்ணுறாங்க? பிக்கு வந்து போகிறாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை. இப்போ 5ல் 1 வந்து 20%. ஓகேவா? அப்படின்னா 0.5 வந்து 10%. புரியுதுங்களா? இப்போ 5ல் வந்து 1 வந்து 10%, 20%க்கு ஈக்குவலா? சரிங்களா? இப்போ 1/5ன்னு போட்டோம்னா எதுக்கு ஈக்குவல்? 20%க்கு ஈக்குவல். ஓகேவா? அதே மாதிரி 0.5/5 போட்டோம்னா அது வந்து 10%க்கு ஈக்குவல். ஓகேவா? இந்த 0.5 வந்து அந்த பக்கம் கொண்டு போகிறோம். 5ல் இருக்க 0.5 போச்சுன்னா மீதி இருக்காது 4.5. இங்கே இருக்க 0.5 வந்து 6 கிட்ட போச்சுன்னா 6.5 மாறிடும். ஓகேவா? இப்போ இதை 10னால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45:65. இதை அடித்தோம்னா 9 times 13 times 9/13 தான் இது ரேஷியோ. இந்த கொஷின் புரியலனாலும் பரவாயில்ல, மறுபடியும் இன்னொரு கொஷின் நான் இந்த சம் பேஸ் பண்ணி நான் போடுவேன், ஃபாலோ பண்ணுங்க. தி பாப்புலேஷன் ஆஃப் டவுன் ஏ அண்ட் பி ஆர் இன் தி ரேஷியோ 7:9. சரிங்களா? இஃப் 20% ஆஃப் தி பாப்புலேஷன்
ஆஃப் டவுன் பி மைக்ரேட்ஸ் டு ஏ. அதாவது 9ல் இருக்க இந்த 20% வந்து இந்த சீட் போகிறாங்க. ஓகேவா? 9லேருந்து இந்த பக்கம் போகிறாங்க. இப்போ 9ல் 10% எடுத்துட்டோன்னா என்ன வரும்? 0.9ன்றது வருமா? இப்போது 20% எடுத்தோம்னா 0.9 ப்ளஸ் 0.9 போட்டோம்னா 1.8. 1.8% வந்து இந்த பக்கம் போகிறாங்க. ஓகேவா? இப்போ 9ல் 1.8 போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும்? 7.2 வந்து வரும். இந்த பக்கம் 1.8 வந்து ஆட் வந்து ஆகுது. 1.8 ஆட் ஆச்சுன்னா 8.8 வந்துடுதா? 8 டேபிள் வந்து இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 8 72 போட்டுருக்காங்க. 10ஆல் 2 சைடு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடிச்சிங்கன்னா இங்கே 11 டைம்ஸு, இங்கே வந்து 9 டைம்ஸு. 11:9 தான் நமக்கான ஆன்சர். அடுத்தது பாப்புலேஷன் ஆஃப் 2 cities are in the ratio 5:8. 20% of the first city migrates to second city. ஓகேவா? ஏ பின்னு 2 சிட்டி இருக்கா? 5:8ல் ரேஷியோ இருக்கு. 20% of the first city migrates to city B. Find the percentage increase in the second city. ஓகேவா? இது போன சம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு பாருங்க. இப்போ 20% வந்து இந்த பக்கம் போகுது. 5ல் 20% வந்து 1. ஓகேவா? 1 இந்த பக்கம் போச்சுன்னா 4:9 வந்து மாறும். சரிங்களா? இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைனல் ரேஷியோ அவங்க கேட்கல. ஓகேவா? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் தி செகண்ட் சிட்டி. செகண்ட் சிட்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது கேட்குறாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்திருக்கு? 8 இருந்திருக்கு. சரிங்களா? அது எவ்வளோவா மாறி இருக்கு? 9ஆக மாறி இருக்கு. சரிங்களா? அந்த 9ஆக மாறத்துக்கு 8 வந்து உறுதுணையாக இருந்திருக்கு. அதாவது இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கான இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். 8 வந்து மைனஸ் பண்ணோன்னா. ஓகேவா? இப்போ 1/8 இன்ட்டு 100. இதுதான் நமக்கான ஆன்சர். என்ன வந்திருக்கு? 12.5 நமக்கு தெரியும். நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதனால 1/8 வந்து 12.5 நமக்கு நல்லாவே தெரியுது. 12.5% தான் percentage increase in second city. அடுத்து the population of town A and B are in the ratio 2:3. town A town B வந்து 2:3 ரேஷியோவில் வந்து இருக்கு. if 15% of town A migrates to town B, இங்கிருந்து 15% வந்து town B போச்சுன்னா find the percentage decrease in town A. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பென் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ 15% இந்த பக்கம் போகுது அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஏலேருந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும்? 15% தான் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். 15% தான் ஆன்சர். சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சம்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம கிளியராக இருக்கணும். சரிங்களா? பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி ஏ அண்ட் பி ஆர் இன் தி ரேஷியோ 3:4. 25% of A migrates to B and then 20% of B migrates to A. ஓகேவா? இந்த கொஷின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இங்கே பாருங்கள். 25% இங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் 20% இங்கேருந்து வராங்க. சரியா? அப்படின்னா ஃபைனல் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 3ல் வந்து 10% எவ்வளோன்னு பார்த்தோம்னா இதுலேயே 25% பார்த்துடலாம். ஓகேவா? இல்லை இப்படி பார்க்க 50% பாருங்கள். 50% வந்து நமக்கு தெரியும். 1.5 நமக்கு தெரியுமா? 25% பார்த்தோம்னா இப்போ 150ல் இது போச்சுன்னா 0.75. 0.75 வந்து இந்த பக்கம் போகுது. இப்போ என்ன ஆகுது ரேஷியோ? 2.75, அதாவது 2.25 இந்த பக்கம் இருக்குது. 0.75 அந்த பக்கம் போகுதுன்னா 4.75 வந்து மாறுது. இப்போது 4.75ல் 25% வந்து இதுக்கப்புறம் தான் வந்து அது 20% வந்து இந்த பக்கம் வருது. இதில் 10% எவ்வளோ? 0.475. இன்னொரு 10% ஆட் பண்ணாலும் 20% வந்துருமா? 0.475 ஆட் பண்ணுங்க. 14.51 0.95. ஓகேவா? இந்த 0.95 வந்து திரும்ப இந்த பக்கம் போகுது. ஓகேவா? அப்போது 4.75லேருந்து 0.95 வந்து மைனஸ் ஆகுது. 0. இந்த பக்கம் வந்து 3.80ன்றது இருக்குது.
இந்த பக்கம் வந்து 0.95 வந்து ஆட் ஆகுது. அதாவது 2.25லேருந்து 0.95 வந்து ஆட் ஆகுது. ஆட் ஆச்சுன்னா 0, 1, 2, 3, 2, 0ன்னு வந்து வருது. சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து இன்டூ 100 பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க. அடித்தோம்னா இது 16 டைம்ஸு, இந்த பக்கம் 19 டைம்ஸு. ஓகேவா? 16/19 தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? Thank you for watching this video.